என்னடா பார்க்குற? முறைக்கிறன்னா முறைக்கிற. என்ன குழந்தையான்ட்டு என்ன முறைக்கிற? நம்மக்கிட்ட இந்த மாதிரிலாம் வச்சுக்கக்கூடாது. நான்லாம் கிராண்ட் பாலாம் ஓட விட்டேன். அட்லீஸ்ட் குட் கேமு, மிங்கிள் கேமு இருந்து நிறைய கேம்லலாம் விளையாண்டுருக்கேன். நான் தான் அவங்களெல்லாம் துரத்தி விட்டுருக்கேன் பார்த்துக்கோ. அதனால என்னெல்லாம் பயமுறுத்த ட்ரைவே பண்ணக்கூடாது. A few moments later. Hi guys, welcome to my channel. இது உங்கள் குட்டி டான் லிஷி மீடியா. அன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த பேபி இன் எல்லோ அப்படி ஒரு கேமை தான் விளையாட. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டங்குன்னு தட்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதில் 3 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் உள்ள ஃபஸ்ட்டு இதை நம்ம விளையாட போகிறோம். அதாவது நம்ம இதை சீரீஸாகவே எடுத்துப்போம். இந்த ஃபஸ்ட்டு சீரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷீப் சீரீஸில் மொத்தம் 3 இருக்குது. அது ஃபஸ்ட்டு இது தான் இப்போ நம்ம விளையாண்டுருக்கோம். இந்த கேமோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை தான் ஒரு பேய் குழந்தை. இதை நம்ம இன்னைக்குன்னு ஒரு நாள் பேபி சிட்டர் ஆள் வேணும்னு சொன்னாங்க. சரி போவோம்னு சொல்லி பார்த்தா இந்த குழந்தை இருக்குது. உங்கள் பேரண்ட்ஸ் வந்து நம்மளை பார்த்துக்க சொல்லியிருக்காங்க இந்த குழந்தைய. அதான் இன்றைக்கி நம்ம சேனலில் இதை விளையாண்டு போட போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்களேன், அப்படியே கண்ணை பாருங்களேன், முண்டங்கண்ணு மாதிரியே இருக்குது, அப்படியே முறைக்கிற மாதிரியே இருக்கும். இது என்ன ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் எல்லாத்தையும். இது ரெஸ்ட் ரூமு. ஓகே, அந்த சைடு தான் கிச்சன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபீட் த பேபி, கெட் த பாட்டில் ஃப்ரம் த ஃப்ரிட்ஜ் எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேபிக்கு ஃபீட் பண்ணணுமா, அது ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். இந்தா குடி, பல்ல பாரு. பால் கொடுத்தானே வேலையை காமிச்சிட்டான் பாரு. என்னது டைப்பர் சேஞ்ச் பண்ணணுமா? இந்த வேலையெல்லாம் பண்ணணுமா? இது தெரிஞ்சுட்டு தான் உனக்கு பாலே கொடுத்துருக்க மாட்டேன்டா. இங்கே வச்சிடணுமோ? டைப்பர் இங்கே தான் இருக்குது. ஓகே, இன்னும் மாற்ற முடியாதா? சேஞ்சிங் மேட்டுன்னு போட்டிருக்கு. ஒரு வேளை இதில் போட்டு ப்ளஷ் பண்ணிடணுமா? இதுவும் இல்லை. சேஞ்சிங் மேட்டுன்றாங்க. அது எங்கே தான் இருக்குது? இங்கே இன்னும் தனியாக இதுதான் இது மேலே போட்டுடலாம். ஓகே, போட்டு டைப்பரு அங்கே இருக்குது. பிக் பண்ண முடியுமா? ஓகே, பிக் பண்ணி எங்கடா போயிட்ட? ஐயோ, எங்கடா போயிட்ட நீ? அங்கே இருக்கிறியா? ஏன்டா மறைஞ்சு போகிற? ஓகே, இப்போ வந்து டைப்பரை மாற்றியாச்சு. இப்போ வேகமாக போய் இவனை இப்போ தூங்க வைக்கணுமா? பாருங்களேன், ஹி பல்ல ஒன்றுமே இல்லை, ஈன்னு சிரிக்கிறான். பொக்கவாயாக இருப்பான் போல். இவனுக்கு நம்ம ஏதாச்சும் பேர் வைப்போம், சரிங்களா? என்ன பேர் வைக்கலாம்? உனக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு பேர் வைக்கலாம் பாரு. இப்போ குட்டி மொட்டை தலை உன் பேர் இனிமே, சரியா? ஓகே, குட்டி மொட்டை தலை. இப்போ போய் பார்த்துக்கோ, உள்ளே போடு. ஓகே, போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? ஸ்டோரி ரீட் பண்ணணுமா? ஓகே, ரீட் பண்ணிடலாம். த பிரின்ஸ் அண்ட் த கேட், அந்த ஸ்டோரி தான் இவனுக்கு நம்ம படித்து காமிக்க போகிறோம் இவனுக்கு. A few moments later. ஓகே, ஸ்டோரி சொல்லியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தூங்கியிருப்பான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, பையன் தூங்கிட்டான். இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு லீவ் பண்ணணும். டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட்டு சில் அவுட், வாட்ச் டிவி ஆன் த சோஃபா. ஓகே, டிவி பார்ப்போம் நம்ம கொஞ்ச நேரம். சரி, எவ்வளோ வேலை? டைப்பர் மாற்றணுமா, பால் கொடுக்கணுமா, டைப்பர் மாற்றணுமா? ஓகே, அப்படியே கண்ணை சொக்குது இவனுக்கு. அப்படியே தூங்குறான். தூங்க போகிறான். என்னடா சத்தம்? ஐயோ, கீழே விழுட்டியா? என்னன்னு தெரியலையே. மேலேருந்து சவுண்டு வருது. மேலே போய் பார்ப்போம். படுக்க போட்டோம், கீழே விழுந்துட்டான். என்னன்னு தெரில. யாரா நீ? எப்படிடா அவள் உள்ளே இருக்க ஆல்பம்குள்ளே?
அதாவது ஃபோட்டோக்குள்ளே இங்கே படுக்க போட்டவனை காணும். எங்கே போயிட்டான்? ஐயோ வந்த நாளே ஆரம்பிச்சிட்டான் போல இருக்கு. மொட்டை தலை இங்கே இருக்கான். எப்படிடா கீழே வந்த? மேலே தான்டா படுக்க போட்டேன். மூஞ்சியை பாவமாக வச்சுருக்கான் பாருங்களேன். போய் படு குட்டி மொட்டை தலை. ஐயோ சாரி தம்பி. ஃப்ளஃபி வேணுமா உனக்கு? எந்த ஃப்ளஃபி? எனக்கு ராபிட் பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ராபிட்டை கொடுத்து பார்ப்போம். இல்லை வேணாம், ராபிட்டே கொடுப்போம். ஏய் இது வேண்டாமா? வேறு ஷீப் எடுத்து கொடுக்குறோம். என்ன அப்போ இதுதான் வேணுமா உனக்கு? ஓகே இந்தா வச்சுக்கோ. ஓகே இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாமா? ஓகே போயிடலாம். இப்போ என்ன பண்ணணும்? மறுபடியும் டிவி பார்க்கணுமா? இதில் எவனோ எடுத்தான், அது எவன் மட்டும் தெரியலை. நம்ம உட்காந்து இப்போ டிவியை பார்க்கலாம் சரிங்களா? ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா டோஸ்டி ஆடை பார்த்துட்ருக்கான். மறுபடியும் இவனுக்கு கண்ணு சொக்குது பாருங்க. அப்படியே லைட்டாக கண்ணை க்ளோஸ் பண்ணலாம், டக்குன்னு முழிச்சிடலாம். க்ளோஸ் பண்ணுற டக்குன்னு முழிச்சிடலாம். இப்போ என்ன க்ளோஸ் பண்ணிட்டானா? இப்போ பார்த்தீங்கன்னா ஷீப் சீரீஸில் ஃபஸ்ட்டு பார்ட்டு முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் பார்ட்டு அப்படின்னு போகிறோம். இப்போ ஓகே இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃப்ரிட்ஜிலேருந்து அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து அவனுக்கு ஃபீட் பண்ணணுமா? இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி ஏய் வாட் என்னாச்சு? பின்னா நிற்கிறானோ ஒரு வேளை? ஐயோ நல்ல வேலை இல்லை, வெளியே இருப்பான். ஐயோ லாக் பண்ணிட்டானா? இப்போ ஃபீட் த பேபி கெட் பாட்டில் ஃப்ரம் த ஃப்ரிட்ஜுன்றாங்க. இப்போ தான் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணேன், அதுவே க்ளோஸ் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரூம்குள்ளே தான் எங்கேயாச்சும் இருக்கும். இப்போ நம்ம அது தேடணும், ஏன்னா லாக்கும் பண்ணிட்டாங்க. அப்போனா இந்த ரூம்குள்ளே தான் எங்கேயாச்சும் இருக்கும். கேட் பொம்மை இருக்குது, கலெக்ட் பண்ணுவோம். இந்த ரூம்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த இதில் இருக்கும். பார்த்தீங்களா இங்கே தான் இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி எங்கே இருக்கு? பாருங்களேன், லாக் பண்ணிட்டு தெரியாத மாதிரி உக்காந்துருக்கான். டாய் அவ்வளோதான் உனக்கு. உனக்கு எல்லா வேலையும் செய்யணுமாடா? சும்மா சாப்பிடுவேன், டைப்பரில் போவேன், நான் சேஞ்ச் பண்ணி ரிப்பீட்டு. சாப்பிடுவேன், டைப்பரில் போவேன், நான் சேஞ்ச் பண்ணி ரிப்பீட்டு. சரி என்ன வேலை இதெல்லாம்? யார்டா நீ இப்படி ஓடுற? எங்கே ஓடுற? வெயிட் பண்ண. டேய் நில்லு. எங்கே போகிற? இங்கே இருக்கான் பாருங்கண்ணே. டேய் வாடா உன்னை சேஞ்ச் பண்ணாத. எங்கேயோ போகிறானே. மேலே போகிறான். ஏய் வெயிட் பண்ணுறா. ஐயோ உன்னை பிடிக்கணுமா? இப்போ எங்கே போயிட்டான்? ப்ளூ லைன் தெரியுது. ஏமாற்றிட்டு வெளியே போயிட்டான். எங்கேதான் இருக்கேன்? இங்கே தான் இருக்கான். வா போடு வா. தலையில் நட்சத்திரம் சுற்றுது. இதுக்கு தான் சும்மா இருந்தாலே நான் உன்னை கூட்டிகிட்டு போயிருப்பேன்ல. மறுபடியும் தெரியுறான்டா அதில். சும்மா இருந்தால் இப்போ போயிருக்கலாம்ல. மண்டையில் அடி வாங்கிட்டு சும்மா இந்தா போ. என்ன இழிக்கிற? நானும் ஒரு அளவு தான் பார்ப்பேன்டா, தூக்கி போட்டுருவேன். ஐயோ ஒரு நிமிஷத்தில் பயமுறுத்திட்டான்டா அவன். பார்த்தீங்களா கொஞ்ச நேரத்தில் அவன் கண்ணு பிளாக் கலரில் அது உள்ள ரெட் கலரில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. உள்ள போ. என்ன அழுகுறாமா? ஓகே மறுபடியும் எனக்கு ஸ்டோரியை படிக்கணும் இப்போ. ஓகே ஆரம்பிக்க. ஏன்டா இப்படி பண்ணுற நீ? சை ஃப்ளஃபி வேறு வேணுமா? இருந்தால் வச்சுக்கோ. வா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். A few moments later. ஓகே படித்து முடிச்சாச்சு. தூங்கிட்டியா? தூங்கிட்டுப்பான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே தூங்கிட்டான். இப்போ வெளியே போயிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போய் இப்போ டிவியை பார்க்கலாம். ஓகே ஓகே என்ன பெல் சத்தம் கேட்குது? வெளியே இருக்கான். ஆர்டர் போட்டது வந்திருக்கு டோஸ்டி. சரி
க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் டைனிங் டேபிளில் வச்சுட்டு நம்ம டிவியை பார்க்கலாம். ஓகே, இல்லை உட்காந்து சில்லாக இப்போ உட்காந்து டிவியை பார்க்கலாம். மழை பாருங்கள், கண்ணு சொக்கும். அப்படியே க்ளோஸ் பண்ணலான்னா க்ளோஸ் பண்ணுவான் ஒரு வாட்டி. அடுத்து அப்படியே கண்ணை மூடிடுவான். அப்படியே கண்ணை மூடி. இப்போ பார்த்தீங்கன்னா ஷீப் சீரீஸில் பார்ட் 2வும் முடிச்சிச்சு. இப்போ இது பார்ட் 3 ஃபைனல் பார்ட். இது தான் இதில் தான் இடி இடிக்குதே. ஐயோ, பையன் அழுகுறான். செட்டில் த பேபி. ஓகே, செட்டில் பண்ணிடலாம். அவனை மேலே போனோம் ஃபஸ்ட்டு. ஐயோ, என்னடா லைட்டெல்லாம் ஆஃப் ஆகுது. இந்த கேப்பில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டங்குன்னு தட்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரர் கேம்ஸ், அது இன்னும் நிறைய கேம்ஸு நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கிரானிக்கு நம்ம விளாண்டுருக்கோம். கிரானி 1 வந்து நம்ம வீடியோவில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும், கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ அதான் ஆனால் சீக்கிரமாக வந்துடும் கிரானி 1. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் கூடிய சீக்கிரத்தில் ரெக்கார்ட் பண்ணி நான் கண்டிப்பாக எடிட் பண்ணி போட்டுடுறேன். இப்போ கிச்சனில் ஏதாச்சும் சாப்பிட கிடைக்குதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம தேடணும். எனக்கு தெரிஞ்சு டோஸ்டி வாங்கியிருக்கோம். அப்போனா எனக்கு தெரிஞ்சு சாண்ட்விட்ச் தான் செய்யணும். ஒரு பிரெட் ஸ்லைஸை எடுத்து இந்த டோஸ்டி மேலே வைக்கணும். வச்சுட்டு அடுத்து இந்த சீஸை தூக்கி அங்கே வச்சிடலாம். சாண்ட்விட்ச் நம்ம தான் செஞ்சு நம்ம தான் சாப்பிடணும். ஓகேவா? ஓகே, இதான் அந்த பேக்கேஜ், அந்த டோஸ்டியோட பேக்கேஜு. ஐயோ, தெரியாமல் இழுத்துட்டானே. அந்த டோஸ்டி பேக்கேஜை இழுக்கணும்னு பார்த்தா என் சாண்ட்விட்ச் இழுத்துட்டு போயிடுச்சு. சரி, பரவாயில்ல, நம்ம இன்னொன்று செஞ்சுக்கலாம். மேலே ஏதாச்சும் பொருள் இருக்கா? மேலேயும் ஒன்றும் இல்லை, கீழே ஒன்றும் இல்லை. சரி, நம்ம செய்வோம். ஃபஸ்ட்டு என்ன எடுக்கலாம்? ஓகே, டொமேட்டோ எடுத்து இது மேலே வச்சிடலாம். அடுத்து சீஸு, அடுத்து இன்னொன்று வேறு என்ன வைக்கலாம்? ஓகே, இந்த ஸ்லைஸை வச்சுட்டு அடுத்து ஆனியன் எடுத்து அது மேலே வச்சுட்டு அடுத்து மஷ்ரூம் எடுத்து அது ஒரு ஸ்லைஸ் வச்சிடணும். அடுத்து இப்போ ப்ரெட்டு ஸ்லைஸ் எடுத்து வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடணும் டோஸ்டியை. ஓகே. ஐயோ ஐயோ, என்னடாச்சு? ஓரா சத்தம் போட்டோமோ? டே தம்பி, மொட்டை தலை, வேண்டாண்டா. ஐயோ, மேலே தான் இருப்பானே. போய் பார்ப்போம். இந்த சத்தத்துக்கு முடிச்சிட்டானா, என்ன ஆயிட்டான்னு. ஐயோ, பயமாக இருக்கே. ஃபீட் மீ அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஐயோ, லாக் பண்ணிட்டான். ஐயோ, அப்போ உள்ள ஏதோ பண்ணிட்டான் போல இருக்கே. இதெல்லாம் ஓப்பனில் இருக்குது. அவன் இருக்க ரூமை மட்டும் ஓப்பன்லேயே இல்லை பாருங்களேன். இதெல்லாம் ஓப்பன் ஆகுது. ஐயோ, அப்போனா பேயா மாறிட்டான் போல இருக்கே. ஐயோ, ஃபீட் த பேபி வேறு வருது. யூ மான்ஸ்டரா? யாரா மான்ஸ்டரு? நானா அவனா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இப்போ இப்போ அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த மில்க் பாட்டில் எடுக்கணும். பயமாக இருக்கே. உள்ளே நிற்கிறானா? இந்த எஃபெக்டை பார்த்தீங்களா? இந்த வெடிச்ச ஒன்று. என்னடா ஃப்ரிட்ஜை எவன் இவ்வளோ தூரம் கட்டி வச்சுருக்கான்? சரி, எடுத்து போல். ஐயோ, தம்பி வேண்டாண்டா. மூடிட்டான். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நம்ம கதையை க்ளோஸ் பண்ணிடலான்னு நினச்சிருக்கான் போல இருக்கு. ஐயோ, என்னடா இருட்டாக இருக்குது. இந்த சைடு சும்மா குத்து மதிப்பாக போவோம். இங்கே இருக்குது. எப்படி போய் எடுப்பேன்? சுற்றி தான் போகணுமா? கை விட்டெல்லாம் எடுக்க முடியாதா? அப்போ சுற்றி தான் போகணும். அங்கேயும் இங்கேயும் நம்ம குத்து மதிப்பாக எங்கேயாச்சும் போவோம், அதுவாக வரும். இப்போ இந்த சைடு போவோம், இந்த சைடு போகலாம். ஓகே, இந்த சைடு போ. எங்கேயோ போகிற கை அச்சி, அந்த குழந்தையோட அச்சி போல் இருக்கு. மான்ஸ்டர் ஆகி கை வச்சிருக்கான். ஓகே, இந்த சைடு இல்லை. அப்போ இந்த சைடு சுற்றி போவோம். இதுவா? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஃப்ளூக்கில் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எப்படி வெளியே போவேன்?
ஏதாச்சும் டோர் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. எந்த டோருன்னு தான் தெரியல. நான் வேற சுற்றி வந்த இடத்துக்கே வேற. கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம கண்டுபிடிச்சிட்டோங்க. என்னடா எடுத்த வீட்டிலேருந்து வரேன். என்ன க்ளோஸ் பண்ணிட்டான், லாக்குடு. ஐயோ கண்ணு ஃபுல்லாக பாருங்களேன். ஐயோ இந்த கோலத்தில் நான் பார்த்து சிரிக்கிறவா அழுவாவான்னு தெரியலையே. இந்த மான்ஸ்டர்லேயும் உனக்கு நான் டைப்பர் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணுமா? சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா அவன் வர ஆட்டத்துக்கு அவ்வளோதான் போல இருக்கே. ஐயோ ஐயோ ஹார்ட் அட்டாக்கே கொடுத்துருப்பான்டா. டேய் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிடாதா. டேய் என்னடா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கே டஃப் கொடுப்பா போல இருக்கே. இப்படி சுற்றிட்டு இருக்க எல்லா பொம்மையும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே கொடுத்துட்டியாடா. டேய் ஐயோ ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோடா. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒன்று திட்டேன்டா. மன்னிச்சுக்கோடா, ஏதாச்சும் பண்ணிடாதே நீ. இப்போ ஏதோ இந்த பேபி வாயில் ஏதோ வைப்பாங்களே. ஐயோ ஐயோ சரி, இவன் ஸ்லெண்டினா மாதிரி இருக்கானே. இப்போ கீழே போய் இவனுக்கு வாயில் வச்சு விடணும். இந்தா வச்சுக்கோ. என்னடா வாயில் தான்டா வச்சேன். 10 அடி போய் பின்னாடி போய் விழுறான். ஐயோ கண்ணை மூடிட்டான். எனக்கு தெரிஞ்சு மான்ஸ்டர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. ஐயோ என்னடா கண்ணை முடிச்சிட்ட. ஐயோ அவன் கண்ணை முடிச்சுட்டு என் கண்ணை மூட வச்சுட்டானே. ஐயோ பேயா மாறிட்டான். இப்போ தான் பார்க்க போகிறீங்க சந்திரமுகியோட ஆட்டத்தை. அந்த மாதிரி ஐயோ உள்ளே தான் நம்ம படுக்க போட்டோம். ஐயோ என்னடா பொம்மைலாம் நடந்து வருது. பொம்மை என்னாச்சு அவனுக்கு? ஐயோ மான்ஸ்டர் ஆயிட்டான். ஐயோ என் கதை க்ளோஸு போச்சு. ரேபிட் சீரீஸ் கொஞ்ச நாளில் வந்துடும். பாய்.